வணக்கம் நேர்களே. கால தூரிகை என்ற இந்த நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கால தூரிகை உண்மையாகவே ஒரு அற்புதமான அழகான ஒரு பெயர். அந்த பெயருடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதிலே உங்களுடன் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அது என்ன கால தூரிகை என்ற உங்களுடைய கேள்வி எனக்கு விளங்குகின்றது. இந்த பருவ காலங்களை பற்றி நாங்கள் அறிவோம். இந்த புலம்பெயர்ந்த தேசங்களிலே நாங்கள் பொதுவாக 5 பருவ காலங்களை பற்றி அதிகம் பேசிக்கொள்வோம். எல்லோருடைய வாயிலும் அந்தந்த காலங்களிலே அந்தந்த காலங்களினுடைய பெயரை சொல்லி சீதோசன நிலைகளை அறிந்து கொள்கின்ற அல்லது கலந்துரையாடுகின்ற போக்கு எங்கள் மத்தியில் இருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் ஈழ தமிழர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே நாங்கள் பொதுவாகவே 3 காலங்களை பற்றி அதிகம் பேசுவோம் அல்லது 4 காலங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். ஆனால் தமிழர்களுடைய தொன்மம், எங்களினுடைய முதிசம், எங்களினுடைய வரலாறு பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் காலங்களிலே பருவ காலங்களிலே 6 காலங்களே எங்களினுடைய வரலாறுகள் இலக்கியங்கள் பேசியிருக்கின்றன என்பதனை எங்களில் சிலர் அறியாமல் இருக்கக்கூடும். குறிப்பாக இளைய சந்ததி பற்றி நாங்கள் அதிகம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த இளைய சந்ததியினர் இதை அறிவதற்குரிய வாய்ப்புகள் ஒரு சில வேளைகளிலே இல்லாதிருக்கக்கூடும். அந்த வகையிலே இந்த காலத்தூரிகை என்கின்ற இந்த தலைப்பு கூடாக தமிழர்களினுடைய நிலப்பரப்பில் இருக்கின்ற 6 காலங்களை பற்றி யாழ் திருமறைக்கலாமன்றம் நுண்கலை கூடாக பேசியிருக்கின்றது. பொதுவாகவே ஒரு மனிதனை பற்றி மனிதனை பாடுபொருளாக வைத்து பேசுகின்ற பொழுது அல்லது கடவுளர்களை அரசர்களை பாடுபொருளாக வைத்து பேசுகின்ற பொழுது இலக்கியங்களோ சரி, கலைகளோ சரி, பாடல்களோ சரி, ஆடல்களோ சரி மிகவும் எளிமையான உருவாக்கத்திற்கு வழிகோலி விடுகின்றன. ஆனால் இந்த மனித உணர்வுகளை பேசுகின்ற பொழுது அதற்கு கலை ஒரு ஊடகமாக பயன்படுகின்ற பொழுது அங்கே மிகவும் சவால் மிகுந்த ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த உணர்வுகளை பார்க்கின்ற பார்வையாளனுக்கு அப்படியே கடத்துவதிலே பல சிரமங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே யாழ் திருமறைக்கலாமன்றம் சற்று வித்தியாசமாக ஒரு புதுமை கலந்த அந்த திருமறைக்கலாமன்றத்துக்கு உரிய ஒரு பாணியிலே மிக புதுமையான ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். இந்த தமிழர்களினுடைய தமிழ் நிலப்பரப்பினுடைய 6 பருவ காலங்களை பற்றி நுண்கலை கூடாக பரதக்கலை கூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். மிகவும் அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியாக இன்று இருக்கப் போகின்றது என்று நான் நம்புகின்றேன். 6 காலங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கலாம். இலக்கியம் அறிந்தவர்களுக்கு, வரலாறு தெரிந்தவர்களுக்கு இது ஒரு புதிய விடயம் அல்ல. ஆனால் நாங்கள் இன்று அதிகம் எங்களுடைய இளைய சந்ததிக்கு எங்களினுடைய வரலாறு, எங்களினுடைய வாழ்வு, எங்களினுடைய முதிசம், எங்களுடைய மரபு தொடர்பான கடத்துகை பற்றி அதிகம் பேசிக்கொண்டிருக்கின்ற நாங்கள் எங்களுடைய இளைய சமுதாயத்திற்காக இந்த விடயங்களை பற்றி பேசியாக வேண்டும் என்கின்ற ஒரு தார்மீக கடமையும் ஒரு உணர்ச்சி வழிபாடுமே இந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டு வருவதற்கான ஒரு உந்து சக்தியாக எனக்கு அமைந்திருந்தது. கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம் என்ற 6 கால பகுதி கூடாக தமிழ்நாடு தமிழர்களினுடைய நிலப்பரப்புகள் அவர்களுடைய அந்த நிலப்பரப்பை ஒட்டிய பருவகாலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் ஐம்பூதங்களை பற்றி அறிவோம், ஐம்பொறிகளை பற்றி அறிவோம், ஐவகை நிலங்களை பற்றி அறிந்திருக்கின்றோம். ஆனால் காலங்கள் எங்களிடம் 6 இருந்திருக்கின்றது என்பதனை அறியாதவர்களுக்கும் அல்லது தெரிந்தவர்களுக்கும் கூட ஒரு கலையம்சத்தோடு இந்த காலத்தூரிகை நிகழ்ச்சி கூட சந்திப்பது ஆனந்தத்தை தரும் என்று நம்புகின்றேன். இதை இப்பொழுது அறிந்து கொள்கின்ற இளையவர்களுக்காக இந்த பருவகாலங்களை பற்றியதான அந்த கால பிரிப்பை நான் கூறியாக வேண்டியிருக்கின்றது. கார்காலம் ஆவணி மாதம் தொடக்கம் புரட்டாதி மாதம் வரைக்கும், கூதிர்காலம் ஐப்பசி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் வரையும், முன்பனிக்காலம் மார்கழியிலிருந்து தை மாதம் வரைக்கும், பின்பனிக்காலம் மாசி மாதத்திலிருந்து பங்குனி மாதம் வரையும், இளவேனில் காலம் சித்திரை மாதத்திலிருந்து வைகாசி மாதம் வரையும், முதுவேனில் காலம் ஆனி மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்குமாக இந்த 12 மாதங்களை 2 மாதங்களாக 6 பருவ காலங்களில் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் அல்லது தமிழ் நிலங்கள் முன்பு மிக பழம்பெரும் காலத்திலிருந்தே பேசப்பட்டு வந்திருக்கின்றது, பிரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது என்ற விடயத்தை இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்வதிலே நானும் சந்தோஷம் அடைகிறேன். அந்த காலங்களை மிக சிக்கலான வெளிப்பாட்டு கூடாக இந்த நுண்கலை பரதக்கலை கூடாக நடன மணிகளை வைத்துக்கொண்டு யாழ் திருமறைக்கலாமன்றம் இதை படைப்பாக்கம் செய்திருக்கின்றது. உண்மையாகவே சற்று வித்தியாசமானதும் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாகவுமே நாங்கள் இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. திருமறைக்கலாமன்றத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் கலைத்தூது நீ என்ன மரியசேவியர் அடிகளாரினுடைய எழுத்துருவிலே உருவாக்கப்பட்ட பாடல்களுக்குத்தான்
இந்த இசையமைத்து இந்த நடனங்களை புரிந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு 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 வகையான புத்தாக்கம், இந்த ஒரு புதிய சிந்தனை மிக முக்கியமாக பேச வேண்டியிருக்கின்றது. திருமறை கலாமன்றத்தினுடைய இயக்குனர் நீ என மரிசேவியர் அடிகளார் எங்களுக்கு தெரியும். அவர் தமிழ் இலக்கியங்களோடும் கலைகளோடும் மிக நெருக்கமான உறவு கொண்டு அதிலே ஒரு மிக பாண்டித்தியம் பெற்ற ஒரு அடிகளார் என்பதை நாங்கள் அறிவோம். தமிழ் இலக்கியங்களில் மட்டுமல்ல, தமிழர் சித்தாந்தத்தினுடைய வேர்கள் ஊற்றுக்கண்கள் இருக்கின்ற சைவ சித்தாந்தத்தில் கூட மிக நேர்த்தியான பாண்டித்தியம் பெற்ற அவருடைய எழுத்துருக்களிலே மிக அற்புதமாக இந்த பாடல் வரிகள் வெளிவந்திருக்கின்றன. ஏன் பேசிக்கொண்டிருப்பான்? அந்த விடயங்களை நாங்களே பார்ப்போம். ஒவ்வொரு காலங்களாக அந்த காலங்களை அவ்விதமாக நடன மாதர்களுக்கூடாக வெளிப்படுத்துகின்றார்கள் யாழ் திருமறை கலாமன்றத்தினர் என்பதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பரம்பொருளே உம்மை
பருவமங்கை ஞாலமெனும் நீடரங்கில் ஆட வந்தார். நீலமயில் கூப்பிடமால் குட்டிதளம் போடிட, நீலமயில் கூப்பிடமால் குட்டிதளம் போடிட, நீலமயில் கூப்பிடமால் குட்டிதளம் போடிட, நீலமயில் கூப்பிடமால் குட்டிதளம் போடிட, கோலமகள் அமுதடிக்க உவந்தாள். வான் கோலமகள் அமுதடிக்க உவந்தாள். ஞாலமெனும் நீடரங்கில் ஆட வந்தாள். காலமென்ற கருணை செய்தும் பருவமங்கை ஞாலமெனும் நீடரங்கில் ஆட வந்தாள். முல்லை மலர் புன்முறுவல் கோபப்போ சிச்சவாய், முல்லை
கடுங்குளிர் தேண்டி உயிரினம் வாட கொடுந்துயர் படரும் காலமே கூதில் கடுங்குளிர் தேண்டி உயிரினம் வாட கொடுந்துயர் படரும் காலமே குளிர்தாங்க
திங்கள் வரும் முன்னிரவின் பனி காலம் மார்கழி திங்கள் வரும் முன்னிரவின் பனி காலம் நீராவி குளிர்ந்து போகும் பொங்கொழிகள் தரும் மூலம் மதி உயர மயக்குமதி வேளை கண்குயில மதி உயர மயக்குமதி வேளை கண்குயில மதி உயர மயக்குமதி வேளை கண்குயில பெண் சொல்லி கணக்கணங்க துகள்கள் வெண்துகள்கள் வெண்துகள்கள் நீராவி குளிர்ந்து போகும் பொங்கொழிகள் தரும் கோலம் மலை குயில மலை முடிய மண்பாறை ஒலிக்க மலை குயில மலை முடிய மணிப்பாறை ஒலிக்க மலை குயில மலை முடிய மணிப்பாறை ஒலிக்க மலை குயில கவி மலர கவையும் மலை துளிகள் படர்வு துளிகள் படர்வு துளிகள் நீராவி குளிர்ந்து போகும் பொங்கொழிகள் தரும் கோலம் அந்தணர் செந்தில் வளர்த்து ஆதியருள் சுடரை வேண்ட அந்தணர் செந்தில் வளர்த்து ஆதியருள் சுடரை வேண்ட பைங்கோடியாள் தம்மனையில் பக்குவமாய் விளக்கு ஏற்ற பைங்கோடியாள் தம்மனையில் பக்குவமாய் விளக்கு ஏற்ற அஞ்சி இவை செய்வதில்லை அறை கூவி வந்தது போல் அஞ்சி இவை செய்வதில்லை அறை கூவி வந்தது போல் மஞ்சுதரை பழிந்து குளிர் கூட்டும் புகார் பெரும் கூட்டம் மஞ்சுதரை பழிந்து குளிர் கூட்டும் புகார் பெரும் கூட்டம் நீராவி குளிர்ந்து போகும் பொங்கொழிகள் தரும் கோலம் நீராவி குளிர்ந்து போகும் பொங்கொழிகள் தரும் கோலம் தரும் கோலம் தரும் கோலம் முன்னிரவின் பனிக்கா நல்லது நேர்களே, இதுவரை எங்களினுடைய 6 வகை பருவ காலங்களிலே 3 காலங்கள் பற்றியதான நடன வடிவத்தினை நீங்கள் பார்த்திருந்தீர்கள். அந்த கால உணர்ச்சிகளை, அந்த கால வரன்முறைகளை, அந்த கால மக்களினுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்திருந்த அந்த விடயங்களை மிக நேர்த்தியான அழகியல் உணர்ச்சியுடன் யாழ் திருமறைக்கலாம் என்ற இந்த நடனத்திற்கூடாக கொண்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு சிறிய இடைவெளிக்கு செல்ல போகின்றவர்களே, இடைவெளியின் பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கின்ற பொழுது இன்னும் எஞ்சியிருக்கின்ற 3 காலங்களையும் எவ்விதமாக இந்த அழகியல் நுண்கலை கூடாக யாழ் திருமறைக்கலாம் என்றம் மரிய சேவையர் அடிகளாரினுடைய எழுத்துருவிலே எவ்விதமாக கொண்டு வந்திருக்கின்றது என்பதனை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளையின் பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம் இந்த காலத்தூரிகை நிகழ்ச்சியோடு. நேர்களே, காலத்தூரிகை அற்புதமான, அழகான,
ஒரு கலை அம்சம் நிறைந்த ஒரு அற்புதமான பெயர் என்பதை நாங்கள் பார்த்தோம். தமிழர்களினுடைய 6 பருவ காலங்களிலே கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம் என்ற 3 காலங்களை நாங்கள் இடைவெளியின் முன்பு பார்த்தோம். இப்பொழுது இடைவெளியின் பின்பு எஞ்சியிருக்கின்ற பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம் போன்ற 3 காலங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். மச்சை துளைக்கும் மாசிப்பனி பின்னிரவில் எச்சம் பெய்ததே பங்குனியின் நாட்கள் வரை எச்சம் பெய்ததே பங்குனியின் நாட்கள் வரை மச்சை துளைக்கும் மாசிப்பனி பின்னிரவில் எச்சம் பெய்ததே எச்சம் பெய்தது பங்குனியின் நாட்கள் வரை மச்சை துளை கன்னிமாசு
பனித்துகிலில் வளையும் பனிப்பூங்காரமோ பனித்துகிலில் வளையும் பனிப்பூங்காரமோ பச்சை துளைக்கும் மாசிப்பனி வெண்ணிறவில் எச்சம் பெய்ததே வந்துரின் நாட்கள் வரை எச்சம் பெய்ததே வந்துரின் நாட்கள் வரை பச்சை துளைக்கும் அன்னங்கள் வைகையிலே வெண்ணடைகள் போட அன்னங்கள் வைகையிலே வெண்ணடைகள் போட ஆம்பலுடன் தாமரைக்கு உறவு கொண்டாட ஆம்பலுடன் தாமரைக்கு உறவு கொண்டாட உரசை கொட்டும் பறவைகளும் சங்கூதும் சேவல்களும் உரசை கொட்டும் பறவைகளும் சங்கூதும் சேவல்களும் பனிச்சமரில் ஈடுபட்ட பகலவனை வாழ்த்தி நின்ற சனி சதனி மதனி தம கமனி தம கமக சனி சனி சதனி மதனி தம கமனி தம கமக சனி சம கம சதமன சனி தனி தனி சா சம கம சதமன சனி தனி தனி சா பனிச்சமரில் ஈடுபட்ட பகலவனை வாழ்த்தி நின்ற 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 இளவரசன் வருகின்றான் விழாத்தளமான அரியணையில் அமர்கின்றான் இளவேனில் இளவரசன் வருகின்றான் விழாத்தளமான அரியணையில் அமர்கின்றான் இளவேனில் இளவரசன் வருகின்றான் விழாத்தளமான அரியணையில் அமர்கின்றான் இளவேனில்
Give me
நல்லது நேயர்களே, இந்த ஒரு மணி நேரமும் நாங்கள் ஒரு நல்ல அழகுணர்ச்சி மிக்க சங்கமத்திலே கலந்திருக்கின்றோம் என்ற எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை மிகுந்த ஆனந்தத்துடன் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். எங்களினுடைய முதிசங்களை, எங்களுடைய தொன்மங்களை, எங்களுடைய மரபு சார்ந்த விடயங்களை நாங்கள் மீள நினைவுபடுத்திக் கொள்வதிலே ஒரு பேரானந்தம் இருக்கின்றது. இந்த பேரானந்தத்தினை ஒரு அம்சமாகவே இந்த நுண்கலைகள் செயற்படுகின்றன. 6 வகை நிலங்கள் என்பது எங்களில் பலருக்கு, குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கு ஒரு புது விடயமாக இருக்கும். நாங்கள் புலம்பெயர்ந்த இந்த தேசங்களிலே 5 காலங்களை பற்றி பேசுகின்றோம். பொதுவாகவே எங்களினுடைய நிலப்பரப்புகளிலே எங்களுக்கு 3 காலங்கள் பற்றி பேசித்தான் அதிக பரிச்சயம் இருக்கின்றது. ஆனால் தமிழர்களுடைய தொன்மத்திலே எங்களினுடைய பருவகாலங்கள் 6 காலங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு புதிய தகவலாக கூட இளைஞர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கலாம். நல்ல அற்புதமான இந்த கலையோடு சந்தித்திருக்கின்றோம். திருமறை கலாமன்றத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் நீயண்ணா மரியசேவியர் அடிகளார். அவர் தமிழ் இலக்கியத்தோடும் சைவ சித்தாந்தம் போன்றவற்றோடும் மிக நேர்த்தியான ஆளுமையுள்ள புலமை வாய்ந்த ஒரு அடிகளாராகவே நாங்கள் பார்க்கின்றோம். அவருடைய எழுத்துருவிலே வந்த இந்த 6 காலங்களை பற்றியதான இந்த பாடல்களும் அதனுடைய நடனங்களும் மிக கலையுலகிலே இன்னும் ஒரு மைல் கல்லாக அமைந்திருக்கின்றது என்ற கருத்தோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம். நேயர்களே, மீண்டும் புதியதொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.